இன்னைக்கு ஒரு அருமையான பூண்டு சம்மந்தி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். சோறு கூட சாப்பிட்றதுக்கு இந்த சம்மந்தி மட்டுமே நமக்கு போதும். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி எடுத்துக்கிறேன். சாதா தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அரைச்ச பூண்டு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டு கிளறி விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு தேவையான ஆட் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுங்க. வெல்லம் இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.